என் மனசுல ஒரு வகையான பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியல. அதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது? அந்த பயம் என்ன அப்படிங்கறத நீங்க அப்சர்வ் பண்ணணும். அந்த பயத்தினுடைய தன்மையை, அதனுடைய இயல்பை அறிவதன் வழியாக நீங்க அதுல இருந்து விடுபட முடியும். இப்ப அதை பத்தி நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பயம் பதற்றமா மாறிடும். அதாவது அது அடுத்த நிலைக்கு போயிடும். அது நோயா மாறிடும். நம்ம ஒரு விஷயத்தை பத்தி தெரியாம இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு வித அச்சத்தை கொடுக்குது. அது நமக்கு ஒரு வித பயத்தை கொடுக்குது. அது என்ன நம்ம உத்து கவனிச்சு பார்த்தா, நம்ம அதை அப்சர்வ் பண்ணா அதனுடைய தன்மையை, அதனுடைய இயல்பை உணர்ந்து கொள்ள முடியும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான தீர்வும் நமக்கு கிடைக்கும். இன்னும் அந்த பயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது சில சமயங்கள் அது ஒரு போலியான உண்மை இல்லாத பயமா இருக்கலாம். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நினைச்சு நான் பயந்து கொண்டு இருக்கலாம். இதை நம்ம எப்ப அறிய முடியும் அப்படின்னா அதை கவனிச்சு பார்ப்பதன் மூலியமா அது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத நினைச்சு அறிய முடியும். அது அதுல இருந்து நம்ம நினைச்சு விடுபட முடியும். இப்போ நம்ம இந்த விஷயத்துல அந்த அப்சர்வேஷன் எப்படி சொல்லப்படக்கூடிய நம்மை நாமே கவனித்து பார்த்தல், கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நம்மை நாமே உற்று பார்த்தல், இது நம்முடைய மனதினுடைய இந்த பயத்திலிருந்து, பதற்றத்திலிருந்து விடுபடுவதற்கான அற்புதமான வழியா இருக்குது.